அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தூங்கும். நாங்கள் இப்போ பார்க்க போகிற பாஸை அரபு பாஸே நாங்கள் ஆரம்பமாக படிக்க போகிறோம். எங்களுக்கு சாதாரணமாக வாசிக்க தெரியும், எழுத கொஞ்சம் தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஹைர், ஒரு பாஸே நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4 விதமான கூறுகள் இருக்கிறத அவதானிப்போம். நாம் சாதாரணமாக எழுதியே பார்ப்போம். தமிழில் எனது பெயர், நாங்கள் ஒன்று எழுதுவோம். ஓகே, இதில் இந்த டொட்டிக்கு தானே, இதுக்குத்தான் இந்த குறி என்று சொல்லுவாங்க. தமிழில் இருந்து போவோம் அரபுக்கு. ஓகே, இந்த குறிக்கு தான் சொல்லுவாங்க, இந்த டொட்டுக்கு தான் சொல்லுவாங்க குறி அப்படின்னு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஹர்ஃப், எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கள் சேர்ந்து தான் ஒரு வார்த்தை, ஒரு களிமா உண்டாகுது. அப்போ பெயர் என்றது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகள் சேர்ந்து தான் ஒரு வாக்கியம் உண்டாகுது. அந்த வாக்கியத்துக்கு பேர் தான் ஜும்லா. அரபை பொறுத்த வரைக்கும் குறியீடுகள் ஒரு பிகினராக ரொம்ப முக்கியம். நாங்கள் இந்த நாளையும் கொஞ்சம் ஓவர்வியூ பண்ணிட்டு நாங்கள் படிக்க போகிற இந்த லெசனுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, இதை நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது. அரபில் நாங்கள் ஒரு எழுத்தை எடுத்துக்கிட்டோம்டா, அலிஃப் என்ற எழுத்தை எடுத்துக்கிட்டோம்டா, இதுக்கு எந்த விதமான சவுண்டும் இல்லை. இதுக்கு நாங்கள் ஹரக்கத்தில் எட் பண்ணும் பொழுது தான் அதுக்கு சவுண்டு உண்டாகுது. இதை நான் தமிழோட மிங்கிள் பண்ணியும் சொல்லலாம். நாங்கள் அரபு மூலமாகவே பார்த்துன்னு போவோம், எங்களுக்கு லேசாக இருக்கும். அப்படி பார்த்தா சாதாரணமாக ஒரு எழுத்தை நாங்கள் எழுதும் பொழுது அதுக்கு சவுண்ட் எங்கேருந்து வருதுண்டா, இந்த ஹரக்காத்துகள் மூலமாகத்தான் வருது. இதில் எத்தனை வகையான ஹரக்கத்துகள் இருக்குன்னு எங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அதில் ஃபத்ஹா, கஸ்ரா, அடுத்தது லம்மா, இதுதான் பேசிக் அடிப்படையான ஹரக்கத்து. இன்னொன்று இருக்குது. ஏன்னா இதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம்டா, நாங்கள் அரபு படித்து கொண்டு போகும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், ஃபத்ஹா கஸ்ராவாக மாறிச்சுது, லம்மா கஸ்ராவாக மாறுது, ஃபத்ஹத்தைன் வந்திருக்குது, லம்மாவில் முடியுது அப்படின்னு நாங்கள் படிக்கும்போது ஒன்றா சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அது விளங்கணும் என்றதுக்காகத்தான் இந்த ஆரம்பத்திலிருந்தே இதை பார்க்குறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்தது இருக்குது சுக்கூன். சுக்கூனை இப்படி ஒரு டொட்டாகவும் நீங்கள் பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப்லையும் நீங்கள் சுக்கூனை பார்க்கலாம். அடுத்தது ஷத்த. அப்படி என்றால் ஒரு எழுத்தை நாம் ஊண்டி சொல்லுவோம். கிராமரில் அது உண்மையிலேயே 2 எழுத்துக்கள். இந்த மாதிரி ஒரு எழுத்தை நாங்கள் ஊண்டி சொல்லும் போது இந்த ஷத்தா என்ற குறியீட்டை நாங்கள் பாவிப்போம். இன்னும் 3 இருக்குது. தன்வீன், அது என்னண்டா ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், அடுத்தது லம்மத்தைன். ஆகவே இந்த குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசிக்காக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த குறியீடுகள் இந்த வகைகள் தான். ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, அடுத்த இந்த 2ம் சுக்கூன், இது ஷத்த, இந்த 3ம் தன்வீன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபத்ஹத்தைன், இதுக்கு கஸ்ரத்தைன், இதுக்கு லம்மத்தைன் என்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹரக்கத்துகளுக்கு பின்னால நாங்கள்
எழுத்துக்களை பார்க்கணும். அரபை பொறுத்த வரைக்கும் 28 எழுத்துக்கள் இருக்குது. 28 + 1 உயிர் எழுத்துக்கள். அதாவது அரபை பொறுத்த வரைக்கும் எல்லா எழுத்துக்களும் கன்சனன்ஸ் தான். அப்படி என்றால் எல்லாமே அதாவது சத்தம் இல்லாத எழுத்துக்கள் தான். நாங்கள் அதுக்கு சத்தம் உண்டாக்காத வர, நாங்கள் இந்த ஹரக்கத்துகளை கொண்டு சத்தங்களை உண்டாக்காத வர, இந்த 29 எழுத்துக்களும் தான் அடிப்படை. நாங்கள் படிக்க போகிற இந்த கோர்ஸில் படிக்க போகிற அனைத்து எழுத்துக்களும் இந்த 29 எழுத்துக்களை மையமாக வச்சு தான் இருக்க போகுது. இதில் இந்த அலிஃபை பற்றியும் இந்த ஹம்சாவை பற்றியும் இந்த 2 எழுத்துக்களும் கொஞ்சம் ஆழமான எழுத்துக்கள். இதை நாங்கள் வரும் வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்தது இந்த எழுத்துக்களும் ஹரக்கத்துகளும் சேர்ந்து கலிமா அப்படின்னா வார்த்தையாக மாறுது. உதாரணத்துக்கு வார்த்தையாக மாறுது. அரபுல இந்த வார்த்தை 3 வகைகளில் எங்களால் பிரிச்சிடையும். ஒன்று இஸ்ம், இஸ்முன், இன்னொன்று ஃபிஅலுன், இன்னொன்று ஹர்ஃபுன். நாங்கள் படிக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் இந்த 3 வார்த்தைகளுக்குள்ளும் கேட்டகரைஸ் பண்ணிடையும். நாங்கள் அரபில் எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் சரி, குர்ஆனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 3 கேட்டகரிக்குள்ள எங்களால் அந்த வார்த்தையை அடக்கிட முடியும். இஸ்ம் என்றா பெயர் சொல், பெயர். ஃபிஇல் என்றா வினை, ஒரு செயல் நடக்கக்கூடிய ஒரு சொல். ஹர்ஃப் என்றா இடைச்சொல் இல்லாட்டி இணைச்சொல். இணைச்சொல். உதாரணத்துக்கு ஒருத்தருடைய பேர் இஸ்ம் முஹம்மத் என்று எழுதலாம், இல்லாட்டி கிதாபுன். இது இஸ்ம். அடுத்தது ஃபேல். உதாரணத்துக்கு கதப, அவன் எழுதினான், நசர, அவன் உதவி செய்தான் என்று வரும். அடுத்தது இணைச்சொல். இது உதாரணத்துக்கு ஃபி, இலா, அலா. இந்த மாதிரி இந்த 2 பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் இணைக்கக்கூடிய சொற்களாக வரும். இதுதான் இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பம். அரபுல ரொம்ப நான் மினிமலாக பேசிக்காக சொல்லி கொண்டு போகிறேன். அப்படி வார்த்தைகள், இந்த குறியீடுகள் இருக்குது. இந்த குறியீடுகள் இந்த எழுத்துக்கு சப்தத்தை கொடுக்குது. இந்த எழுத்துக்களும் இந்த குறியீடுகளும் சேர்ந்து ஒரு வார்த்தையை உண்டாக்குது. அந்த வார்த்தை 3 வடிவத்தில் அரபுல இருக்குது. இஸ்ம், ஃபில், ஹர்ஃப். இந்த வார்த்தைகள் சேர்ந்து வாக்கியமாக உருப்பெறுது. இப்படி வாக்கியமாக ஜும்லாவாக உருப்பெறக்கூடிய அந்த 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 வாக்கியத்துக்கு, அந்த வாக்கியம் 2 வகைகளில் இருக்குது. 2 வகையாக அதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று அல் ஜும்லத்துல் இஸ்மியா, அடுத்தது அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா. அல் ஜும்லத்துல் இஸ்மியா என்றா ஒரு பெயர் சொல்ல கொண்டு உண்டாகக்கூடிய வாக்கியம். அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா என்றா ஒரு வினை சொல்ல கொண்டு உண்டாகக்கூடிய வாக்கியம். இது ஏன் முக்கியம் என்றா, நாங்கள் ஏறாப் படிக்கும்போது, நாங்கள் தொடர்ந்து படிக்கும்போது பார்ப்போம். இந்த 2ஐயும் கொண்டு எங்களுக்கு இந்த 2ஐயும் நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். அப்போதுதான் எங்களால் இந்த ஹரக்கத் இல்லாமல் வாசிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு எங்களை நாங்கள் கொண்டு போகலாம். இதில் சரி கேள்விக்கு தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது விளங்காது இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இதுதான் அரபோட அடிப்படை. நாங்கள் படிக்க போகிற அனைத்து சப்ஜெக்டும் இந்த கொஞ்சத்துக்குள்ளே அடங்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்வி அளிக்குதா?
ஏதாவது இருந்தால் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லலாம், இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்தும் போகலாம், புக்குக்குள்ளே போகலாம். துருசுல் லுகத்துல் அரபியா புக்குக்குள்ளே போகலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று தாரீங்களா? ஓகே, போவோம். நீங்கள் புக்கை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சு கொண்டு இருக்கிறீங்களா, இல்லாட்டி புக்கை சைடில் வச்சுக்கிறீங்களா பிரிண்ட் எடுத்து? நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசினா தான் அப்போ தான் எங்களால் ஒரு கன்வர்சேஷனை பில்ட் பண்ண. 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். டுவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். அப்போ ஒரு சைடில் புக் இருக்குது. ஓகே. ஆனால் எந்த புக்கு இது துருஸ் இந்த இதை எடுக்கணும்? இதில் உங்களால் ஸ்க்ரீனை பார்க்கலாமா இப்போ? ஓ, அதில் ஓல் புக்ஸில் துருசுல் லுகத்துல் அரபியாண்டிக்கிறதுல இந்த ஃபர்ஸ்ட் புக், அந்த புக் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். ஆல் புக்ஸில் தானே? ஆல் புக்ஸ் ஓல் புக்ஸில் ஃபர்ஸ்ட் புக் தானே? ஓல் புக்கில் துருசுல் லுகத்துல் அரபியாண்டு இருக்குது. இதில் மதீனா புக்ஸ் ஓப்பன் பண்ணால் வரும். ஓகேவா? இன்னொருத்தர் இருக்கிறார், அவரோட பேர் எப்படி நீங்கள் அன்மியூட் பண்ணி சொல்லலுமா பேர்? ஹாஜித். உங்களால் மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஒரு கன்வர்சேஷன் அடிப்படையில் படிச்சுட்டு போவோம். நீங்கள் உங்களோட பார்ட்டிசிபேஷன் ஈக்கணும், இந்த தான் எங்களால் தொடர்ந்தும் படிக்கலாம். ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் புக்குக்குள்ளே போவோம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற புக்குகள்லேருந்து ஏன் இந்த புக்கை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா, அரபை ஒரு பில்டிங் கட்டுறதை போல அடிப்படையில் இருந்து ஒரு குழந்தை எப்படி ஒரு மொழியை அணுகுமோ அதை போல தான் இந்த புத்தகம் இந்த அரபு பாஷையை அப்ரோச் பண்ணிக்குது. அதுதான் இதனுடைய அழகை. அப்போ இப்போ தொடக்கம் என்னாண்டா, அத்தர்சுல் அவ்வல். அத்தர்ஸ் அப்படின்றா உங்களால் முடிஞ்சால் நோட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி திருப்பி நான் சொல்லும் போது எலும்பண்டா என்னோட சேர்த்து சொல்லுங்க. ஓகே, அத்தர்ஸ் என்றா பாடம், லெசன். அல் அவ்வலு என்றா முதலாவது. ஒன்று அல்ல, ஒன்று என்றா அரபுல வாஹித், வாஹிதுன் இல்லாட்டி வாஹிதத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அல்ல. அல் அவ்வலு என்றா முதலாவது, ஃபர்ஸ்ட். அத்தர்ஸ் என்றா பாடம், அப்படின்னா முதலாவது பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். இப்போ ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஷையை சொல்லும்போது எந்த வார்த்தையை அது முதல்ல உச்சரிக்கும்? பொதுவாக உம்மா வாப்பா அந்த எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தை பேச்சு பருவத்துக்கு வரும் பொழுது இது அது அந்த வார்த்தையை தான் உச்சரிக்கும். அந்த வார்த்தையை எங்களோட உஸ்தாத் இந்த புத்தகத்தில் முதலாவது பாடத்தில் கொண்டு வச்சுக்கிறாரு. ஹாதா. ஹாதா என்றால் இது என்ற அர்த்தம். ஹாதா என்ற என்ன அர்த்தம்? ஹாதா என்ற என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொமெண்ட்லேயும் சொல்லலாம், மைக்கோ அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஹாதாண்டா இது, இது. அல்ஹம்துலில்லாஹ். ஹாதா என்றா இது.
அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இது என்றது ஆண் பால். அரபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஆண் பால் பெண் பால் என்று 2 வகையாக பிரிக்கலாம். இந்த இது என்றது ஆண்பால் பொருட்களை சுட்ட போக்குல மட்டும்தான் எங்களால் இந்த ஹாதா என்ற வார்த்தையை பாவிக்க முடியும். சரிதானே? அப்போ ஹாதா என்றா இது. ஒரு குழந்தை இப்போ தொடங்குது, பேச தொடங்குது. இது இது கண்டிப்பாக சொல்ல தொடங்குது. ஓகே, நாங்கள் தொடங்க போகிறோம். இப்போ அந்த குழந்தை பார்த்து சொல்லுது, இந்த இந்த பிக்சரை பார்த்து சொல்லுது, ஹாதா பைத்துன், இது வீடு. நாங்கள் இப்போ தமிழில் சொல்லும்போது இது வீடுன்னு சொல்ல மாட்டோம். இது ஒரு ஊடு, இது ஒரு வீடு, அப்படி தான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இது ஒரு வீடு, அப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் அரபில் சொல்லும்போது ஹாதா இது ஈக்குது, பைத்துன் வீடு ஈக்குது. ஆனால் இந்த ஒருவை காணும். நாங்கள் இங்கிலீஷில் சொல்லும் போதும் எப்படி சொல்லுவோம்? திஸ் இஸ் அ ஹவுஸ். இந்த திஸ் ஈக்குது, ஹவுஸ் ஈக்குது, இந்த இஸ் காணும். ஏன்? அரபை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தையையும் அது பாவிக்காது. அதுக்கு தேவையில்லையா அது பாவிக்காது. இது வீடு என்று சொல்ல வர்றதுலேயே எங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்றது விளங்குது தானே? அப்போ இந்த ஒரு என்றது தேவையில்லாது தானே? நாங்கள் பல வீடுகளை பாவிக்கும் போது நாங்கள் இந்த களிமாவையே, இந்த வாக்கியத்தையே மாற்றி தான் பாவிப்போம் அரபுல. ஆகவே இந்த ஒரு என்ற கன்செப்ட் அரபுக்கு தேவையில்லாத ஒன்று. ஆகவே அதில் பாவிக்க மாட்டாங்க. தேவையில்லாத எதையும் அரபுல பாவிக்க மாட்டாங்க. ஆகவே இது வீடு, அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தையை கொண்டே இந்த முழு வாக்கியமும் எங்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு என்றது நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். இதை சொல்லுங்க, இது என்ன சொல்ல வருதுன்னு ஒருத்தர் சொல்லுங்க பாவம். ஹாதா மஸ்ஜிதுன், அவருடைய அர்த்தம் என்ன? இது பள்ளி. இது ஒரு பள்ளிவாசல். நாங்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் போது இது ஒரு பள்ளிவாசல்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இது ஒரு பள்ளிவாசல் என்று சொல்லுவோம். ஆனால் அரபுல இந்த ஒரு தேவையில்லை. ஆகவே இது பள்ளிவாசல். ஹாதா மஸ்ஜிதுன். என்னோட சேர்த்து ரிப்பீட் பண்ணுங்க. நான் 3 தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மஸ்ஜிதுன். நீங்கள் மைக் அன்மியூட் பண்ண தேவையில்லை. நான் இப்படி ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அப்படி ரிப்பீட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மசில் மெமரியாக பில்ட் ஆகி கொண்டே வரும். நாங்கள் ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்தது போல் நாங்கள் 3 தொடக்கா 7 தடவை, 9 தடவை, 11 தடவை, அந்த மாதிரி பல தடவைகள் அந்த வார்த்தையுடைய கடினத்தை பொறுத்து நாங்கள் மீட்டும் போது அது எங்களுக்கு மசில் மெமரியாக நாங்கள் படிக்க வேண்டிய, பாடமாக்க வேண்டிய தேவை இருக்காது. நாங்கள் படித்து கொண்டு போகும்போதே அது எங்களுடைய பிரெயினில் அப்படியே அந்த வார்த்தைகள் சேவ் ஆகிக்கொண்டே வரும், ஒரு குழந்தையை போல். ஆகவே நாங்கள் ரிப்பீட் பண்ணி பண்ணி படிப்போம். இது ஆகவுமே பேசிக்கான ஒரு தொடக்கம் தான். ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. இதை ஒருத்தர் உச்சரித்து வாசிக்கலுமா? 3 தொடக்க வாசிங்களே. ஹாதா பாபுன், ஹாதா பாபுன், ஹாதா பாபுன். மாஷா அல்லா. ஹாதா பாபுன். அடுத்தது இன்னொரு புத்தகம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஹாதா கிதாபுன். ஹாதா, என்னோட சேர்த்து சொல்லுங்க. ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன். மாஷா அல்லா. அடுத்தது இன்னொரு பேனா இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹாதா கலமுன், ஹாதா கலமுன். இது இந்த கலமுன். மாஷா அல்லா. இது இந்த காஃப் இல்லை, கொண்டில்லைங்க. இது இந்த கேஃப் இல்லை, காஃப். ஹாதா கலமுன் அல்ல, ஹாதா கலமுன். எப்படி? ஹாதா கலமுன், கலமுன். மாஷா அல்லா. இன்னொரு சாவி துறப்பிக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹாதா
ஹாதா هذا மிஃப்தாஹுன். ஹாதா مفتاح. هذا மிஃப்தாஹுன். مفتاح. மிஃப்தாஹுன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னொன்று இருக்குது ஹாதா மக்தபுன். இது ஒரு மேசை. எப்படி? ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இது என்னது? ஹாதா மக்தபுன். ஹாதா மக்தபுன், எழுதக்கூடிய இடம் என்று அர்த்தம். ஹாதா மக்தபுன். நாங்கள் சர்ஃப் படிக்க போகல அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ மக்தபுனண்டா சாதாரணமாக மேசை. ஹாதா மக்தபுன், ஆஃபீஸுக்கும் இது. மக்தபுன் சொல்லுன்னு தானே? நாங்கள் அதை சர்ஃப் படிக்க போகல, அது இன்னும் டீப்பாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அது எப்படி நாங்கள் எதுக்கு டேபிள் சொல்கிறது, எதுக்கு ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது, நாங்கள் எப்படி அந்த கதபலேருந்து எடுத்துக்கொண்டு வாரதுன்றது இன்ஷா அல்லாஹ் சர்ஃப் படிக்கும்போது நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நாங்கள் ஒரு 9வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். 9வது கிளாஸ் வந்து நாங்கள் சர்ஃப் தான் படிக்க போகிறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இந்த கதப, மக்தபுன், மக்தபத்துன் அப்படி எந்த சொல்கிறன்றது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மாஷா அல்லாஹ். ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். ஹாதா சரீருன். هذا سرير. மாஷா அல்லாஹ். ஹாதா சரீருன். هذا سرير. மாஷா அல்லாஹ். மைக்கில் சொல்லாதவங்களும் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இது ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். இது நாங்கள் தொடர்ந்து படிச்சுன்னு போகக்குள்ள அது மசில் மெமரியாக அது அப்படி திரண்டு நிற்கும் போது அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எங்களால் நாங்கள் இவ்வளவு விஷயத்த படிச்சிருக்கிறோமான்றதை பார்க்கும்போது. ஆகவே நான் திருப்பி சொல்லும்போது நீங்கள் மைக் கவுண்ட் பண்ணாலும் சரி, மைக் கவுண்ட் பண்ணாட்டியும் சரி, நீங்கள் திருப்பி அதை என்னோட சேர்த்து செல்லுங்க. அப்படி சொல்லும்போது அந்த மசில் மெமரி பில்ட் ஆகிக்கொண்டே வரும். அடுத்தது ஹாதா குர்சியுன், இது ஒரு கதிரை. இது ஒரு கதிரை. ஹாதா குர்சியுன். كرسي. குர்சியுன். ஹாதா குர்சியுன், هذا இது. كرسي. மாஷா அல்லாஹ். ஹாதா குர்சியுன். இப்போ நாங்கள் ஹாதா அண்டத்தை படிச்சிட்டோம். ஹாதா அண்டா இது. இப்போ இது என்ன கேள்வி கேட்க போகிறோம். இது என்ன? மாஹாதாண்டா என்ன? இது. இது என்ன? மா ஹாதா, இது என்ன? இப்போ நாங்கள் ஹாதா அண்டத்தை கேள்வியாக மாற்றுறோம். பார்ப்போம். மா ஹாதா பாருங்க, நாங்கள் ஹாதா என்று சொல்லும்போது ஒரு பேட்டர்னில் சொல்லுவோம். மா ஹாதா என்று சொல்லும்போது அதை கேள்வியாக மாற்றி சொல்லுவோம். தமிழில் நாங்கள் அப்படித்தான். நாங்கள் ஒரு வாக்கியத்தை சொல்லும்போது நார்மலாக சொல்லுவோம். அதே ஒரு கேள்வியாக முடிக்கும் போது அதை கொஞ்சம் அழுத்தி முடிப்போம். மா ஹாதா, இது என்ன? இது என்ன? அப்போ அடுத்தவர் என்ன சொல்றாரு? இது என்னது? هذا بيت. மாஷா அல்லாஹ். ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன், இது ஒரு بيت. வீடு. இது ஒரு வீடு. அஹாதா பைத்துன், இது ஒரு வீடா? இது அவருக்கு கொஞ்சம் கிளியராக விளங்கல்ல. இது ஒரு ஃபோட்டோன்னு நினச்சிக்கோங்க. இது அவருக்கு கிளியராக விளங்கல. அவர் திருப்பியும் கேட்குறாரு, அஹாதா பைத்துன். இப்போ இந்த அலீஃபை மறைச்சிக்கோங்க, இந்த கொஷின் மார்க்ஸையும் மறைச்சிக்கோங்க. இப்போ சொல்லுங்க, ஹாதா பைத்துனாடா என்ன? இது ஒரு வீடு. இப்போ இந்த ஹாதா பைத்துனுக்கு முன்னால ஒரு அலீஃபை நாங்கள் கொண்டு போடுறோம். என்ன கொண்டு போடுறோம்? ஒரு அலீஃபை கொண்டு போடுறோம். இந்த வாக்கியத்துக்கு முன்னால இந்த அலீஃப் வந்தா அந்த வாக்கியம் என்னதான் மாறும்? ஒரு கேள்வியாக மாறும். ஹாதா பைத்துனண்டா இது ஒரு வீடு. அலீஃபை முன்னுக்கு கொண்டு வந்ததுனால இது ஒரு கேள்வியாக மாறும். இது ஒரு வீடா? இது ஒரு வீடா? அஹாதா பைத்துன், சொல்லுங்க பார்க்கலாம். அஹாதா பைத்துன். هذا بيت. அஹாதா பைத்துன்.
அப்போ சொல்கிறவர் எப்படி சொல்லுவார், அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். இல்லைண்டா இல்லைண்டுவார், ஓ அண்டா ஓ அண்டுவார். அதாவது இந்த அலீஃப் அண்டு வரக்கூடிய அலிஃப் அண்டு வந்த ஒரு கேள்விக்கு எப்போவுமே நஅம் இல்லாட்டி லா இல்லாட்டி இந்த ரெண்டும் இப்போக்கி பார்க்கலாம். இந்த ரெண்டு வார்த்தையை மட்டுமே கொண்டுதான் அந்த பதிலை நாங்கள் துவங்குவோம். அப்போ அஹாதா பைத்துன் என்ற ஒரு கேள்விக்கு என்ன இவங்க பதில் சொல்கிறாங்க, நஅம் ஆம், ஹாதா பைத்துன் என்ன சொல்கிறாங்க, நஅம் ஹாதா பைத்துன் என்ன சொல்கிறாங்க, நஅம் ஹாதா பைத்துன், நஅம் ஹாதா பைத்துன். இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாங்க, மாஹாதா மாஹாதா இது என்ன, இது என்ன, ஹாதா கமீசுன், ஹாதா கமீசுன். இது என்னது, கமீசண்டா என்னது, ஷர்ட். ஷர்ட். Dress. நாங்கள் தமிழில் சில ஆக்கள் பேசிக்கொள்ளும்போது பேசிக்கொள்வாங்க கமீஸண்டுவாங்க. கமீஸ்ன்றது ஒரு அரபு சொல், கமீஸ். கமீஸ்ன்றா சட்டை, நான் உடுக்கக்கூடிய சட்டை. அப்போ இது ஒரு சட்டை. ஹாதா கமீசுன். இப்போ இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாரு, அஹாதா சரீருன், அஹாதா சரீருன் இது ஒரு கட்டிலா, இது ஒரு கட்டிலா, இது ஒரு கட்டிலா, லா இல்லை இல்லை, இது ஒரு கட்டில் அல்ல. இது என்னது, ஹாதா இது குர்சியுன், இது ஒரு கதிரை. சொல்லுங்க, லா ஹாதா குர்சியுன், ஹாதா குர்சியுன், லா ஹாதா குர்சியுன் இல்ல, இது ஒரு கதிரை, இது ஒரு கட்டில் அல்ல. ஆஹா, மாஷா அல்லாஹ். அடுத்து இன்னொருத்தர் கேட்குறாரு, அஹாதா மிஃப்தாஹுன், அஹாதா மிஃப்தாஹுன் இது ஒரு சாவியா, இது ஒரு சாவியா, இது ஒரு பேனா. அப்போ என்ன சொல்றாரு, லா ஹாதா கலமுன் இல்ல, இது ஒரு பேனை, இது ஒரு பேனா. அஹாதா மிஃப்தாஹுன் இது ஒரு சாவியா, லா ஹாதா கலமுன். இந்த ரெண்டையும் உத்தரம் எனக்கு வாசிச்சு காட்டுங்க. அஹாதா மிஃப்தாஹுன் லா ஹாதா கலமுன். மாஷா அல்லாஹ். இதை கொஞ்சம் நாங்கள் என்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம், அதாவது அரபை படிக்காம அரபுல வாழுவோம். சரி, அஹாதா மிஃப்தாஹுன் கேள்வியா கேட்குறோம், அஹாதா மிஃப்தாஹுன் சொல்லுங்க. அஹாதா மிஃப்தாஹுன் அதை எம்ஃபசைஸ் பண்ணி நாங்கள் உண்மையிலே அந்த இப்போ அரபுல பேசுகிறோம். ஓகே, நாங்கள் படிக்கிறல்ல வாழ்கிறோம். இப்போ எப்படி கேட்குறோம், அஹாதா மிஃப்தாஹுன் இது ஒரு சாவியா, அஹாதா மிஃப்தாஹுன் கேளுங்க. அஹாதா மிஃப்தாஹுன் லா ஹாதா கலமுன், லா ஹாதா கலமுன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். லா ஹாதா கலமுன் இல்ல, இது ஒரு பேனா. வினோத்தர் கேட்குறாரு, மஹாதா இது என்ன, மஹாதா இது என்ன. அவர் சொல்றாரு, ஹாதா நஜ்முன், ஹாதா நஜ்முன் இது ஒரு நட்சத்திரம். இப்போ நாங்கள் அந்த லெசனை முடிச்சிட்டோம் பாருங்க. இந்த லெசன் 1ல் என்னது டாபிக், ஹாதான்றது டாபிக். அந்த எப்படி இந்த புக்கை அழகாக டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள் உஸ்தாத். இந்த இந்த அத்தர்சுல் அவ்வல்ல ஹாதான்றது தான் டாபிக். இதில் இந்த ஹாதான்றதை நாங்கள் படித்து கொண்டு வரும் பொழுதே வொக்யூபுலரிஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோடைய சொற்களையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகிறோம். பைத்துன், மஸ்ஜிதுன், பாபுன், கிதாபுன், கலமுன்,
மிஃப்தாஹுன், மக்தபுன், சரீருன், குர்சியுன், இதெல்லாம் vocabularies. நாங்கள் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஹாதா அண்ட் கன்செப்ட் நல்லா விளங்கிக்கும். இந்த vocabularies கொஞ்சம் எங்களுக்கு இப்போ அரபுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் போகிறோம். அதுக்கு போகிறோம், அதை கேள்வியாக கேட்குறோம். அது ஒரு கன்வர்சேஷனாக பில்ட் பண்ணுறதுக்கு உஸ்தாத் அந்த கேள்வியை கொண்டு வந்துக்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கேட்குறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கேட்குறாரு. அதை போல் இப்போ ஒரு கன்வர்சேஷன் பில்ட் ஆகுது. இப்போ அடுத்தது தான் தம்ரீன். தம்ரீன் என்றா என்னது? பயிற்சி. இப்போ இதில் இருக்கிறவங்கள நான் பின் பண்ணி கேட்பேன். நீங்கள் ஒன்றோ மைக் கவுண்ட் பண்ணி சொல்லலாம், அப்படி இல்லாட்டி கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே. மஹாதா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? நாங்கள் என்ன பார்த்தோம்? இது ஒரு மேசை. மேசை என்றா மக்தபுன். அப்போ சொல்லுங்கள், எனக்கு இந்த 1+ இருக்கிறவங்களோட பேர் எப்படியோ தெரியாது. உங்களோட பேர் எப்படி? எனக்கு அதுக்கான பதில் வேணும். யார் சொல்ல தயார்? கொமெண்ட்டில் சரி, இல்லாட்டி மைக்கை அன்மியூட் பண்ணி சரி சொல்லலாம். மஹாதா, இது என்ன? அப்போ என்ன சொல்லணும்? ஹாதா மக்தபுன். மாஷா அல்லாஹ். ஹாதா மக்தபுன், இது ஒரு மேசை. மஹாதா, இது என்ன? இது ஒரு கட்டில். அப்போ எப்படி சொல்லுவோம்? ஹாதா 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 சரீருன். மாஷா அல்லாஹ். எப்படி சொல்லுவோம்? ஹாதா சரீரும். அடுத்த கேட்குறாங்க, மஹாதா, இது என்ன? இன்னொரு சொல்லுங்க பார்க்கும். மஹாதா, இது என்ன? ஹாதா கிதாப். ஹாதா கிதாபுன். மாஷா அல்லாஹ். இப்போ இன்னொருத்தர் சொல்லுங்க, கொமெண்ட்டில் சொல்லுங்க, ஹாதா, இது என்ன? கதை ஒன்று இன்ச்சைன்னு கொமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கணும். இந்த முறை கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் கொமெண்ட்ஸில். சொல்லுங்க பார்க்கலாம். ஹாதா பாபுன். மாஷா அல்லா. அரபுலே டைப் பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லா, மாஷா அல்லா. ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. இப்போ எனக்கு சொல்லுங்க, இன்னொரு வீடு இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், மஹாதா, இது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். யார் சரி? அரபுல சொல்லுங்க பதில. என்ன இன்ச்சா? என்ன? ஒரு வீடு இன்ச்சு. மஹாதா, இது என்ன? இது என்ன? ஹாதா பைத்துன். மாஷா அல்லா. ஹாதா பைத்துன், இது ஒரு, நாங்கள் எழுதுவோம்னா மஹாதா. ஹாதா மக்தபுன். மக்தபுன். மஹாதா. ஹாதா சரீருன். சரீருன். மஹாதா. ஹாதா கிதாபுன். மஹாதா. ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. மஹாதா. ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. அடுத்தது இப்போ பார்ப்போம். அஹாதா பைத்துன், இது ஒரு வீடா? இது ஒரு வீடா? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். காமெண்ட்ல சரி, மைக் அன்மியூட் பண்ணி சரி சொல்லலாம். இது ஒரு வீடா? அஹாதா பைத்துன், இது ஒரு கேள்வி. ஹாதா பைத்துன். மாஷா அல்லா. மாஷா அல்லா. நஅம், ஆம். ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. அஹாதா கமீசுன், இது ஒரு சட்டையா? இதை பார்த்து கேட்குறாங்க. யார் சொல்லுங்க.
ஹாதா கமீசுன். نعم هذا قميص. மாஷா அல்லாஹ். நாம். ஓ ஆம். ஹாதா கமீசுன். இது ஒரு சட்டை. அஹாதா மிஃப்தாஹுன். இது ஒரு சாவியா? ஒரு பேனை நிக்குது. அஹாதா மிஃப்தாஹுன். لا هذا قلم. மாஷா அல்லாஹ். லா இல்ல. லா ஹாதா கலமுன். ஹாதா கலமுன். இப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, அஹாதா நஜ்முன். இது ஒரு நட்சத்திரமா? யாராவது பதில் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் கொமெண்ட்லேயே சொல்லிக்கிறாங்க லா ஹாதா கலமுன் அப்படின்னு. இது என்னது? அஹாதா நஜ்முன். نعم هذا نجم. மாஷா அல்லாஹ். நாம் ஆம். நாம் ஹாதா நஜ்முன். அடுத்தது இக்ரா வக்துப். இக்ரா வாசியுங்கள், வ என்ற மேலும் உக்துப். இக்ரா வ உக்துப். அப்படி என்றால் வாசியுங்கள், மேலும் எழுதுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வாசிக்க போகிறோம், எழுத போகிறோம். ரைட்டா? ஹாதா மக்தபுன். ஹாதா மக்தபுன். இது ஒரு மேசை. ஹாதா மக்தபுன். இட எண்டிங்ஸை கொஞ்சம் கவனிங்க. ஈன மக்த பூ அண்ட் இல்லை, மக்த புன் அண்ட் இருக்குது. சரியா? ஹாதா மக்த புன். ஹாதா மஸ்ஜிதுன். இது ஒரு பள்ளிவாசல். ஹாதா மஸ்ஜிதுன். ஹாதா கலமுன். 7 முறை என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த மசில் மெமரி பில்ட் ஆகி கொண்டே வரும். இந்த வரக்கூடிய அந்த வார்த்தைகளே தான் வருது பாருங்க. இந்த யூனிட் 1ல் நாங்கள் பார்த்து அந்த ஃபெஸ்ட்டுக்கு வரக்கூடிய அந்த வார்த்தைகளே திருப்பி 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 வருது. நாங்கள் அதோட இன்னும் கனெக்ட் ஆகிறோம், தொடர்பாகுது. அப்போ எங்களால் நாங்கள் பாடமாக்கத்துக்கு முன்னாலேயே எங்களுக்கு இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஞாபகத்தில் வந்து நின்றும். அதனால் என்னோட சேர்ந்து சொல்கிறதுக்கு அதிக முயற்சி எடுங்க. ஓகே. ஹாதா கலமுன். இது ஒரு பேனா. ஹாதா கலமுன். ஹாதா சரீருன். இது ஒரு கட்டில். ஹாதா சரீருன். இது ஒரு கட்டில். இதை யார் சரி வாசிங்க பார்க்கலாம். மாஹாதா. மாஹாதா இது ஒரு கேள்வி. மாஹாதா இது என்ன? ஹாதா குர்சியுன். ஹாதா குர்சியுன்டா என்ன அர்த்தம்? இது நாற்காலி. இது ஒரு கதிரை. இது ஒரு கதிரை. இது ஒரு நாட்காலி. மாஷா அல்லாஹ். அஹாதா பைத்துன். இதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு கமெண்ட்லயும் சொல்லலாம். இது ஒரு வீடா? அஹாதா பைத்துன். இது ஒரு வீடா? லா இல்லை. ஹாதா மஸ்ஜிதுன். இல்லை, இது ஒரு பள்ளிவாசல். மாஹாதா இது என்ன? ஹாதா மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன் என்ன? நான் பார்த்தோம். கொமெண்ட்லேயும் சொல்லலாம். ஏன்னா கொமெண்ட் நான் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன். கொமெண்ட்டை ஒரு கொமெண்ட்டில் டைப் பண்ணலாம். தமிழில் சரி, இங்கிலீஷில் சரி கூட டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. மிஃப்தாஹுன் என்னது? நான் பார்த்தோம். சாவி, திறப்பு, கீ. மாஹாதா ஹாதா
மிஃப்தாஹுன். ரைட். இப்போ நாங்கள் ஹாதா பார்த்தோம். ஹாதா என்றா இது என்று பார்த்தோம். மா ஹாதா என்றதை பார்த்தோம். இது என்ன, இது என்ன. அடுத்து அஹாதா என்று தொடங்கக்கூடியதை பார்த்தோம். இதுவா, இதுவா என்றதை பார்த்தோம். இப்போ ஒரு புதிய கேள்வி ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. மன் ஹாதா. மண் என்றது உயர்திணை சொற்களுக்கு ஒரு கேள்வியாக வரும்போது பயன்படும். மண் என்றா யார், ஹாதா இது, இது யார். நாங்கள் தமிழ் எப்படி கேட்போம், இவர் யார். இதில் அரபுல எப்படி வருது அப்படின்னா சொல்லுக்கு சொல் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது யார் இப்படித்தான் வருது. ஆனால் நாங்கள் பொதுவாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம், இவர் யார். ஓகே, இது யார் சரி வாசிங்க. மன் ஹாதா. இவர் யார், இவர் யார். மன் ஹாதா. ஹாதா தபீபுன். யார் இவர், இவர் ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர். ஹாதா தபீபுன். அந்த எழுத்துக்களையும் கொஞ்சம் கவனிங்க. தபீபுன். ஹாதா தபீபுன். தபீபுன் என்றா யாரு, மாஷா அல்லாஹ், ஒரு டாக்டர். இப்போ இந்த ரெண்டையும் ஒருத்தர் எனக்கு வாசி காட்டுங்க. மன் ஹாதா, ஹாதா தபீபுன் என்றது. மன் ஹாதா, ஹாதா தபீபுன். தபீபுன். மன் ஹாதா, இவர் யார். ஹாதா தபீபுன், இவர் ஒரு டாக்டர். மன் ஹாதா, இவர் யார், இது யாரு. ஹாதா வலதுன், இது ஒரு சிறுவன். ஹாதா வலதுன். மன் ஹாதா, இவர் யார். ஹாதா தாலிபுன், இவர் ஒரு மாணவர், இது ஒரு மாணவன். நாங்கள் ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பாருங்க. ஹாதா தபீபுன் நாங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம், இவர் ஒரு வைத்தியர் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் அரபில் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், இது, இது டாக்டர், வைத்தியர். ஹாதா தபீபுன். அடுத்தது அஹாதா வலதுன். இந்த ஃபோட்டோவை பார்த்து கேட்குறாரு, அஹாதா வலதுன், இது ஒரு சிறுவனா. இவரை பார்த்தா சிறுவர் மாயா இருக்குது, இல்லை. லா ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு வளர்ந்த மனிதன். ஹாதா அதாவது லா இல்லை, ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். இதை வாசிங்க பார்க்கலாம் யாராவது இந்த ரெண்டையும். ஹாதா வலதுன், லா ஹாதா ரஜுலுன். அஹாதா வலதுன், லா ஹாதா ரஜுலுன். மாஷா அல்லாஹ். இப்போ இன்னொரு கேள்விக்கு போவோம். மன் ஹாதா, இவர் யார். மன் ஹாதா, இவர் யார். மன் ஹாதா. ஹாதா தாஜிருன். தாஜிருன் என்றா வியாபாரி. தாஜிருன் என்றா யாரு. இது ஒருத்தர் எனக்கு வாசி காட்டுங்க. மன் ஹாதா. ஹாதா தாஜிருன். மன் ஹாதா, ஹாதா தாஜிருன். மன் ஹாதா, ஹாதா தாஜிருன். மாஷா அல்லாஹ். அடுத்தது மா ஹாதா, இது என்ன. இந்த படத்தை பார்த்து கேட்குறாங்க. மா ஹாதா, இது என்ன. ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளிவாசல். அடுத்தது ஹாதா கெல்புன், இது ஒரு நாய். இங்க இந்த காஃப் தான் வந்திருக்குது. கெல்புன், கெல்புன், இது ஒரு நாய்.
அஹாத கெல்புன், இது ஒரு நாயா? லா ஹாதா கைத்துன், இல்லை இது ஒரு பூனை. இதை உத்தரவாசிங்க எனக்கு. هذا قلب لا هذا كت. கைத்துன். மாஷா அல்லா. கித்துனண்டா என்னது? இப்போ கமெண்ட் பண்ணுங்க யாராவது. கேர்ள்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கித்துனண்டா என்னது? பூனை. கித்துன் என்றா என்னது? மாஷா அல்லா. கேட், பூனை. அடுத்தது ஹாதா ஹிமாருன், இது ஒரு கழுதை. ஹிமாருன் என்றா என்னது? கழுதை. ஹாதா இது, இது ஒரு கழுதை. அடுத்து கேட்குறாங்க, அஹாதா ஹிமாருன், இது ஒரு கழுதையா? லா ஹாதா ஹிசானுன், இல்லை இது ஒரு குதிரை. இதை ஒருத்தர் எனக்கு வாசி காட்டுங்க. هذا حمار هذا حصن. இன்னொரு வாசிங்க. هذا حمار لا هذا حصان. மாஷா அல்லா. அஹாதா ஹிமாருன் லா ஹாதா ஹிசானுன், இது ஒரு கழுதையா? இல்லை இது ஒரு குதிரை. வ மா ஹாதா, வ மா ஹாதா, இந்த வ என்றது இங்க எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குதுண்டா மேலும். ஏன்? ஒரு கேள்வியை கேட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்றாரு. அப்போ இந்த மேலும் என்ற இந்த வாவை நான் யூஸ் பண்ணுவோம். ஒமா ஹாதா, மேலும் இது என்ன? அப்ப சொல்றாரு ஹாதா ஜமலுன். ஜமலுன் அண்டா என்ன? ஜமலுன் அண்டா ஒட்டகம். ஒட்டகம். மாஷா அல்லா. ஜமலுன் அண்டா ஒட்டகம். அடுத்தது மா ஹாதா, இது என்ன? ஹாதா தீகுன். தீகுன் அண்டா என்ன? சேவல். இது ஒரு சேவல். மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா என்னது? முதர்ரிசுன், இவர் ஒரு ஆசிரியர். எப்படி நேரடியாக மொழிபெயர்க்கிறண்டா இது ஆசிரியர். நேரடியாக சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறண்டா இது ஆசிரியர். தமிழில் மொழிபெயர்க்கிறண்டா எப்படி சொல்லுவாங்க? இவர் ஒரு ஆசிரியர். ஓகே, இதில் ஏதாவது யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குதா? இப்போ நாங்கள் படித்ததில் பார்த்ததில் அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். எங்களை உங்களால் கமெண்ட்டும் பண்ணலாம், எங்களை செட் பண்ணவும் முடியும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களே எங்களை கண்டினியூ பண்ணவா இல்லாட்டி கேள்வி அளிக்குதான்ட்டு. கண்டினியூ பண்ணோம். அப்போ ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கண்டா. எல்லோரும் கிளாஸில் அட்டேச்சாக தான் இருக்கிறீங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்தாங்களே.
மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். கிரேட். ரைட், தூங்கும். அடுத்தது இப்போ 2வது தம்ரீனுக்குள்ளே நாங்கள் நுழையிறோம். 2வது பயிற்சிக்குள்ளே நாங்கள் நுழையிறோம். அதுவும் எப்படியான பயிற்சி? இக்ரா வ உக்துப். இக்ரா வக்துப். இந்த வக்துப் நாங்கள் வாசிக்கிறத நாங்கள் இன்ஷால்லா இந்த புக்கிலே நாங்கள் படிப்போம். இது நாங்கள் உண்மையிலே எப்படி வாசிக்கணும்னா இக்ரா வ உக்துப் அப்படி தான் நாங்கள் வாசிக்கணும். இந்த நாங்கள் சேர்த்து வாசிக்கும் போது இக்ரா வக்துப் என்று வாசிப்போம். வாசியுங்கள் மற்றும் எழுதுங்கள். மஹாதா மஹாதா. ஸ்க்ரீன் விளங்குது தானே உங்களுக்கு? ஓகே. ஒன் மினிட். ஓகே. இக்ரா வக்துப். மஹாதா, இது என்ன? ஹாதா கலமுன், இது ஒரு பேனை. இது என்ன போட்டிருக்குது? வாசிங்க பார்க்க முத்தர். மா ஹாதா ஹாதா கலமுன். மாஷா அல்லாஹ். மஹாதா ஹாதா கலமுன். இது என்ன போட்டிருக்கீங்க? هذا كلب. ஹாதா கல்புன், இது இது ஒரு நாய். இது ஒரு நாய். அடுத்தது மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா தபீபுன், இவர் ஒரு வைத்தியர். ஹாதா ஜமலுன், இது ஒரு ஒட்டகம். அஹாதா தீகுன், இது ஒரு சேவலா? நஅம், ஆம். அஹாதா கல்புன், இது ஒரு நாயா? லா ஹாதா கைத்துன், இல்லை இது ஒரு பூனை. இப்போ கொமெண்ட்ல ஒருத்தர் சொல்லுங்க, கல்புன் வ கைத்துன். இதுக்கான டிரான்ஸ்லேஷனை எனக்கு கொமெண்ட்ல சொல்லுங்க. கல்புன் வ கைத்துன் என்றதுக்கு. மாஷா அல்லாஹ். அடுத்தது அஹாதா ஹிசானுன், இது ஒரு ஹிசானண்டா என்ன? குதிரை. இது ஒரு குதிரையா? லா, இல்லை. ஹாதா ஹிமாருன், இது ஒரு கழுதை. இது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஹாதா ஹிசானுன் லா ஹாதா ஹிமாருன். மாஷா அல்லாஹ். அஹாதா ஹிசானுன், இது ஒரு குதிரையா? லா, இல்லை. ஹாதா ஹிமாருன், இது ஒரு கழுதை. அஹாதா வலதுன், இது ஒரு சிறுவனா? நஅம், ஆம். அஹாதா வலதுன், இது ஒரு சிறுவனா? நஅம், ஆம். மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். இவர் ஒரு பெரிய மனிதர். அப்ப இதை வாசிச்சு காட்டுங்க ஒருத்தர். மன் ஹாதா ஹாதா ரஜுலுன். மாஷா அல்லாஹ். மன் ஹாதா ஹாதா ரஜுலுன். நாங்கள் ஃபஸ்ட் யூனிட்டை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் யூனிட்டுக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். செகண்ட் யூனிட் ரொம்ப ஷார்ட்டானது. இதுதான் நாங்கள் இப்போ பார்த்த அனைத்து ஒகேபுலரிஸும். வலதுன் என்ற சிறுவன், தாலிபுன் என்ற மாணவன், ரஜுலுன் என்றால் மனிதன், தாஜிருன் என்ற வணிகர், கல்புன் என்ற நாய், கித்துன் என்ற பூனை, ஹிமாருன் கழுதை, ஹிசானுன் குதிரை, ஜமலுன் ஒட்டகம், தீக்குன் சேவல், முதர்ரிசுன் ஆசிரியர்,
மிந்தீலுன் நாங்கள் மிந்தியில் பார்க்கல, மிந்திலுன்றதை பார்க்கல, ரைட்டா? மிந்துலுன்னுண்டா கைக்குட்டை, நாங்கள் கை துடைப்போமே அதுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த லெசனில் இப்போதைக்கு பார்க்கல. பைத்துன் வீடு, மஸ்ஜிதுன் பள்ளிவாசல், பாபுன் கதவு, கிதாபுன் புத்தகம், கலமுன் பேனை, மிஃப்தாஹுன் சாவி, மக்தபுன் மேசை, சரீருன் கட்டில், குர்சியுன் கதிரை, நஜுமுன் நட்சத்திரம், கமீசுன் ஷர்ட், தபீபுன் அதாவது டாக்டர் வைத்தியர். இப்போ பாருங்கள், நாங்கள் எத்தனை வார்த்தைகளோடு நாங்கள் அப்படி ட்ராவல் பண்ணிக்கணும் வந்திக்கிறோம். இவ்வளோ வார்த்தைகளை நாங்கள் மாஸ்டர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 தடவை இந்த வார்த்தைகளை கேட்டோம்னா எங்களுக்கு அது சும்மா ஒட்டோவாக இந்த வார்த்தைகள் பதிவாகிடும். இந்த வார்த்தைகள் இதுக்கு பிறகு வர லெசன்ஸ்லையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த வார்த்தைகள் நீங்கள் கஷ்டப்பட்டு பாடமாக்காமலே உங்களுக்கு அது உங்களுடைய நினைவில் இருக்கும். ஆனால் நான் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இல்லாட்டி நான் சொல்லும்போது நீங்கள் என்னோட சேர்ந்து 7 மணி நேரம் ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த வார்த்தைகளை. அப்படி ரிப்பீட் பண்ணும்போது அது இன்னும் நல்ல உறுதியாக உங்களுடைய மனதில் பதிகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போவோம். அத்தர்சு தானி. அத்தர்சுன்னா நாங்கள் என்ன பார்த்தோம்? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அத்தர்சுல் அவ்வல்ல. அத்தர்சுண்டா என்ன? லெசன் பாடம். பாடம். மாஷா அல்லா. அத்தர்சுண்டா பாடம். அத்தர்சுண்டா பாடம். சாணி என்றா என்னது? இரண்டாவது. எப்படி? இரண்டாவது. இரண்டாவது பாடம். இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஒன்றாவது நாங்கள் பார்த்தோம் ஹாதா. இப்போ என்ன பார்க்குறோம்? தாலிக்க. ஹாதா என்றால் இது. நாங்கள் பார்த்தது ஹாதா. ஹாதா என்றால் இது. தாலிக்க என்றால் எப்படி? அது. தாலிக்க அது. மா தாலிக்க அது என்ன? அது என்ன? அது என்ன? தாலிக்க நஜ்முன் அது ஒரு நட்சத்திரம். அது அது ஒரு நட்சத்திரம். இதை வாசிங்க. ما ذلك ذلك نجم. ذلك نجم. மாஷா அல்லா. மா ذلك அது என்ன? ذلك نجم அது ஒரு நட்சத்திரம். ஹாதா மஸ்ஜிதுன் வதாலிக பைத்துன். இப்போ இணைந்து பார்க்குறாரு. இது அவருக்கு கிட்டே இருக்குது, இது தூரமாக இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஹாதா மஸ்ஜிதுன் இது ஒரு பள்ளிவாசல். வ மேலும் தாலிக பைத்துன் அது ஒரு வீடு. ஏன் இப்படி சொல்கிறாரு? இது இந்த 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 பள்ளிவாசல் அவருக்கு கிட்ட இருக்குது, இந்த வீடு அவருக்கு தூரத்தில் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு ஹாதா மஸ்ஜிதுன் இது ஒரு பள்ளிவாசல், வதாலிக பைத்துன் மேலும் அது ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறார். ஹாதா ஹிசானுன் வதாலிக ஹிமாருன். ஹாதா ஹிசானுன் இது ஒரு குதிரை, வதாலிக ஹிமாருன் அது ஒரு கழுதை. இதை யார் சரி வாசிங்க பார்க்கலாம். هذا حصان وذلك حمار. மாஷா அல்லா. ஹாதா ஹிசானுன் வதாலிக ஹிமாருன் இது ஒரு குதிரை, மேலும் அது ஒரு கழுதை. அதாலிக்க கல்புன் இவங்க 2 பேரும் தூரத்தில் நிற்கிறாங்க. இந்த இந்த விலங்கு தூரத்தில் இருக்குது. இப்போ கேட்குறாங்க, ஒருத்தர் கையை நீட்டி கேட்குறாரு, அதாலிக்க கல்புன் அது ஒரு நாயா? இவர் சொல்றாரு ல தாலிக கித்துன் இல்லை அது ஒரு பூனை. இதை ஒருத்தர் வாசிச்சு காட்டு எனக்கு. ذلك كلب لا ذلك كت.
அதாலிக்க கல்புன் மாஷா அல்லாஹ். அதாலிக்க கல்புன் அது ஒரு நாயா? ல இல்லை. ذلك கித்துன் அது வந்து ஒரு பூனை. மா தாலிக் இப்போ தூரத்தில் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். கட்டில் நாங்கள் தூரத்தில் நிற்குது, கையை காட்டி கேட்குறாங்க. மா தாலிக் அது என்னது? தாலிக்க சரீருன் அது வந்து ஒரு கட்டில். இதை வாசி காட்டுங்க. ما ذلك ذلك سريع மாஷா அல்லாஹ். மா தாலிக் தாலிக்க சரீருன். இப்போ மன் ஹாதா வமன் தாலிக் இப்போ ஈனொத்தரிக்கிறாரு. அவருக்கு இது கிட்ட வைக்குது, இவர் கிட்ட வைக்கிறாரு, அவர் தூரத்தில் வைக்கிறாரு. இவர் கேட்குறாரு மன் ஹாதா இவர் யார்? வ மேலும் வ மேலும் மன் தாலிக் அவர் யார்? இல்லை சிம்பிளாக என்ன கேட்குறாரு அவர்? இவர் யார் மேலும் அவர் யார்? அதான் இப்படி கேட்குறாரு. மன் ஹாதா வமன் தாலிக் ஹாதா முதர்ரிசுன் வதாலிக இமாமுன் இவர் ஒரு ஆசிரியர், மேலும் அவர் ஒரு இமாம் ஒரு தலைவர், வழிநடத்தக்கூடியவர். இதை எனக்கு வாசி காட்டுங்க. من هذا ومن ذلك هذا மாஷா அல்லாஹ். مدرس وذلك إمام. மாஷா அல்லாஹ். முதர்ரிசுன் அண்டா யாரு? مدرس teacher. டீச்சர் ஆசிரியர். ஆசிரியர். இமாம் அண்டா யாரு? இமாமுன் அண்டா யாரு? தலைவர். தலைவர், வழி நடத்தக்கூடியவர். ரைட். மா தாலிக்க இப்போ ஈன தெரிகிறாரு, தூரத்தில் இருக்குது அந்த மலையோ கல்லோ, கல்லன்னு வச்சுக்கலாம். மா தாலிக்க அது என்ன சொல்றாரு? தாலிக்க ஹஜருன். நாங்கள் ஹஜருல் அஸ்வத்னு சொல்லுவோமே, அதை போல ஹஜரண்டா கல். தாலிக்க ஹஜருன் அது வந்து ஒரு கல். இதை எனக்கு வாசி காட்டுங்க. ما ذلك حجر தாலிக்க ஹஜருன். மாஷா அல்லாஹ். அடுத்தது ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன். ஹாதா சுக்கருன் இது சீனி, சுகர். வ மேலும் தாலிக்க அது லபனுன் பால். ஹாதா சுக்கருன் வ தாலிக்க லபனுன். இதை வாசி காட்டுங்க. هذا سكر وذلك لبن. மாஷா அல்லாஹ். ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன் இது சீனி, அது பால். அடுத்த எக்ஸசைஸுக்கு போகிறோம். தம்ரீன் எக்ஸசைஸ் பயிற்சிகள். இக்ரா வக்துப். இக்ரா வக்துப்னா என்னது? யாசிர் ஒருத்தர் சொல்லுங்க. வாசிங்க எழுதுங்க. மாஷா அல்லாஹ். வாசியுங்கள் மேலும் எழுதுங்கள். இக்ரா வ உக்துப் எப்படி வாசிப்போம்? இக்ரா வக்துப் சிம்பிளா. ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. இது சீனி மேலும் அது பால். மன் தாலிக்க அவர் யார்? தூரத்தில் இருந்து கேட்குறாங்க. மன் தாலிக் அவர் யார்? தாலிக்க இமாமுன் அவர் ஒரு இமாம். அதாலிக்க கைத்துன் இங்க பார்த்து கேட்கிறாரு. இப்ப அதாலிக்க கைத்துன் அது ஒரு பூனையா? லா இல்லை. தாலிக்க கல்புன் அது ஒரு நாய். இதை வாசி காட்டுங்க திறனது. ذلك كت لا ذلك كلب. மாஷா அல்லாஹ். அதாலிக்க கைத்துன் அது ஒரு பூனையா?
லா ذلك கல்பும், அது இல்லை, அது ஒரு நாய். மா ஹாதா, இது என்ன? ஹாதா ஹஜருன், இது ஒரு கல். மா ஹாதா, ஹாதா ஹஜருன். இதை ஒருத்தர் தமிழ்ல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. இது என்ன? இது ஒரு கல். மாஷா அல்லாஹ். அடுத்தது அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். நாங்கள் பார்த்த இப்போ அறிமுகமான வார்த்தைகள். இமாமுன், இமாமுன் என்றா தலைவர். ஹஜருன் கல். சுக்கருன் சீனி. லபனுன் பால். இந்த 4 வார்த்தைகளும் எனக்கு ஒருத்தர் வாசி காட்டுங்க. Quran, Labanan, Imam, இமாமுன் Imamun, Hajarun. மாஷா அல்லாஹ். இமாமுன் ஹஜருன் சுக்கருன் லபனுன். நாங்கள் பார்த்த ஒக்கிபுலரிஸ். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் என்ன மெயினாக பார்த்தோம்னா, ஹாதான்றதை விளங்கி கொண்டோம், இது தாலிக்க என்றதை விளங்கி கொண்டோம், அதுக்கு 2க்கு முன்னால் ஒரு ஹம்சா அலிஃபை போட்டண்டா ஹாதா கேள்வியாக மாறுது என்றதை பார்த்தோம். அதாலிக்க சில ஒக்கியபுலரிஸை விளங்கி கொண்டோம், சில சொற்களை, புதிய சொற்களை அறிமுகமாகி கொண்டோம். இதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை வச்சு நாங்கள் அடுத்ததை தொடங்க போகிறோம். அடுத்ததை படிக்கிறதுக்கு இப்போ தான் என்டர் பண்ணுற போகிறோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் மட்டும் டைம் கிடைக்கிற டைமில் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். அது என்னது என்றால், நான் உங்களுக்கு பார்த்த காட்டுனபடி உங்களுக்கு தரப்பட்ட ஃபைல் இதுதான். உங்களுக்கு தரப்பட்ட ஃபைல் இப்படி தான் நீக்கும். உங்களை எல்லாருக்கும் இந்த ஃபைல் கிடைச்சிதா? நான் அனுப்பினது யார் சரி கிடைக்காமிக்குதா இது வரைக்கும்? இந்த ஃபைல் செட் எல்லாரும் கிடைச்சதா? மாஷா அல்லாஹ். எல்லாரும் கிடைச்சதானே? நான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்குள்ள நான் இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறேன். இது வந்து ரெக்கார்டிங் வாலெட். இதில் நாங்கள் இப்போ இன்ட்ரோ கிளாஸில் இருக்குது. இப்போ இந்த கிளாஸும் இன்ஷால்லா நாளைக்கு அப்லோட் பண்ணப்படும். இதில் அப்படியே ஒவ்வொரு கிளாஸும் இதில் அப்லோட் பண்ணப்படும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் உண்டானாலோ இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஒரு லைவ் மிஸ் ஆனாலோ இந்த வாலெட்டில் வந்து உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த இடத்துல தான் எல்லா புக்ஸும் இருக்குது. நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது இந்த 2 புக்கையும் தான். இந்த துருசுல் லுகத்துல் அரபியா என்ற புக்கை தான், இந்த 2 புத்தகத்தையும் தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நாங்கள் இந்த சர்ஃபை நாங்கள் 2 கிளாஸில் பார்ப்போம். இந்த புத்தகம் தான் இது. இந்த சர்ஃப் படிக்கும்போது நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். என்னென்ன எப்படி ஒரு வார்த்தை வேறு வடிவங்களில் திரும்புது. ஒருத்தர் ஆரம்பத்தில் கேட்டாங்களே, அஃப்கர் கேட்டாங்களே, இந்த மக்தபுன் மக்தபத்துன் மேசை ஆஃபீஸ்ன்னு எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் நாங்கள் இதில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சர்ஃபுக்கு நாங்கள் 2 கிளாஸ் வச்சுக்கிறோம். அடுத்து இதெல்லாம் செல்ஃப் ஸ்டடி தான். உதாரணத்துக்கு இந்த ஹேண்ட் புக்ன்றது வந்து இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம், படித்து செல்ஃபாக படித்த போகிறவு. இதில் சர்ஃப் பற்றின, லுவா பற்றின ஒரு பேசிக்கான ஒரு நோட்ஸ் மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதை படிக்கும் போதும் பார்த்து கொண்டு போவோம்.
அதை மாதிரி நீங்கள் படிக்கும் போதும் நாங்கள் இதெல்லாம் சும்மா நார்மலாக தான் பிடிச்சிக்கொண்டு போவோம் படித்து. அதாவது சில நோட்ஸுகளுக்கு சில இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க. ஓகே, இந்த ஹேண்ட் புக்குக்கு போகிறது ஷரஹ் மதீனா இதெல்லாம் உங்களுக்கு அதர் புக்ஸ் தான். அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக படிக்கிற மாதிரியான புத்தகங்கள் தான் நீங்கள் நிற்கக்கூடிய அனைத்து புத்தகம். ஷரஹ் மதீனான்றதும் அதோட கன்வர்சேஷன் ட்ரில்ன்றதும். இதை வேணுமெண்டா நாங்கள் டெலிகிராம் குரூப்புக்கு தானே, அந்த டெலிகிராம் குரூப்பில் இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எப்படின்னா ஒருத்தர் படிக்க இயலாது, ஒரு குரூப்பாக நாங்கள் 2 பேரெல்லாம் சேர்ந்து முன்னால் பின்னால், அதாவது 2 பேர் சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு புத்தகம். இதுவும் இதே அப்துல் ரஹீம் உஸ்தாத் அவங்க தான் எழுதிக்கிறாங்க. அடுத்தது நான் இப்போ மெயினாக பார்க்க வந்து இப்போ கிளாஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த கிளாஸ் வர காட்டு. இப்போ நாங்கள் லெசன் 1 லெசன் 2 பார்த்தோம் தானே. அப்போ லெசன் 1க்குள்ளே போவீங்க. அதில் வொக்கேபுலரி இப்போ நாங்கள் பார்த்ததே இல்லை, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஒரு வார்த்தையுடைய இதை நீங்கள் ஒரு தடவை எலிமெண்ட்டாக வாசிச்சிங்க. திருப்பி ஒரு சின்ன ஒரு பார்வை ரிவிஷன் மாதிரி பாருங்கள். அதுக்கு பிறகு ஒரு பயிற்சி, இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். உதாரணத்துக்கு இதை வாசிச்சுட்டு ஹாதா கிதாபுன் ஹாதா தஃப்தருன், தஃப்தருன்னடா பயிற்சி புத்தகம், ஹாதா கிதாபுன் வஹாதா தஃப்தருன் இது ஒரு புத்தகம், மேலும் இது ஒரு பயிற்சி புத்தகம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி சரி, இல்லாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து சரி, இல்லாட்டி ஒரு தாளில் எழுதி சரி, இந்த பக்கத்தை நீங்கள் எனக்கு அந்த டெலிகிராம் குரூப்பில் போடணும். அப்போ மா ஹாதா இது என்ன, ஹாதா கிதாபுன் இதை நீங்கள் எழுதணும் உங்களோட கையால். இப்போ எனக்கு ஹாதா கிதாபுன் என்றதை எழுத தெரியாது அப்படின்னா மேலே போகிறது இங்கே போட்டிக்குது ஹாதா கிதாபுன், அதை இன எழுதுறது உங்களோட கையால் நீங்கள் திருப்பி எழுதுறது. அதாவது எழுத்து பயிற்சி, நீங்கள் எழுதி பழகிறதுக்கு. அடுத்து மா ஹாதா, ஹாதா தஃப்தருன், எனக்கு தஃப்தருன்ன்றது எழுத தெரியா அப்படின்னா எழுதிக்குது ஹாதா தஃப்தருன், இது அப்படியே பார்த்து எழுதுறது. அப்போ இங்கே கேள்வி வந்துக்குது மா ஹாதா வமா ஹாதா, இது என்ன மேலும் இது என்ன, ஹாதா தஃப்தருன் வ ஹாதா கிதாபுன் அப்படின்ட்டு. இது எனக்கு எழுத தெரியாது அப்படின்டா இங்கே இருக்குது ஹாதா தஃப்தருன் வஹாதா கிதாபுன், இதை நான் பார்த்து எழுதுறது. இதை போல் நீங்கள் நான் சொல்லும் போது கேட்குறீங்க, அது காதால் கேட்டுப்படுது, அதோட நீங்கள் திருப்பி உச்சரிக்கிறீங்க, அது நாவால் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணப்படுது. அதை போல் எழுதுறீங்க. அதனால் அரபுக்குள்ளால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஊடுருவி போக தொடங்குகிறோம். எழுதாமல் விட்டுட்டோம்னா நாங்கள் பேசிவ் லேர்னர்ஸ் தான், அதாவது பார்வையாளர்கள் மட்டும்தான். நாங்கள் எழுதும் பொழுதுதான் நாங்கள் ஆக்டிவ் லேர்னர்ஸாக மாறுறோம். நாங்கள் உண்மையான அரபை படிக்கக்கூடிய மாணவர்களாக மாறுறோம். அதை போல் ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன் வஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மக்தபுன் வஹாதா குர்சியும். இதை தர எனக்கு வாசி காட்டுங்க. இது என்னது? ஹாதா மக்தபுன் வஹாதா சரீருன். மாஷா அல்லா. ஹாதா மக்தபுன் இது ஒரு மேசை, வஹாதா சரீருன் மேலும் இது ஒரு கட்டில். அதை போல் அதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். மா ஹாதா வமா ஹாதா, ஹாதா பைத்துன் வஹாதா மஸ்ஜிதுன், மா ஹாதா வமா ஹாதா, ஹாதா மக்தபுன் வஹாதா குர்சியும், மா ஹாதா வமா ஹாதா, ஹாதா பைத்துன்
வஹாத சரீரும். அது போல் நீங்கள் இப்படி பார்த்து பார்த்து எழுதுறது தான். இந்த பயிற்சியை நீங்கள் கொண்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதில் எழுதி அனுப்பலாம். எழுதி ஃபோட்டோ எடுத்து டெலிகிராமில் அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தாள் ஒன்று எடுத்து இல்லாட்டி ஒரு பயிற்சி கோப்பி ஒன்று நீங்கள் அதுக்கு டெடிகேட் பண்ணி எடுங்க. எடுத்து அதில் இந்த தலைப்பை போட்டுட்டு அதில் இருக்கிற பயிற்சிகள் அப்படின்னு கேள்வியோட பதிலையும் எழுதுங்க. அப்படி எழுதுகிற மூலமாக நாங்கள் இன்னும் அட்வான்ஸாக நாங்கள் படிக்க தொடங்குகிறோம். இது வந்து வாசித்து பார்க்குறதுக்கானது. இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸில் இதை நாங்கள் வாசிக்க சொல்லுவோம். அப்படி வாசிக்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதாவது ஒரு நாட்டை நாங்கள் கைப்பற்ற போகிறோம். அதை நாங்கள் பல இடங்கள்லேருந்தும் தாக்குதல் நடத்தணும். இப்போ நாங்கள் கேட்குறோம், பேசுகிறோம், எழுதுகிறோம், வாசிக்கிறோம். இதன் மூலமாக தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரபுக்குள்ளே ஊடுருவி அதை கைப்பற்ற முடியும். இப்படித்தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு நடந்த கிளாஸில் சரி கேள்வி அளிக்குதா? சரி, இந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வேறொரு மெத்தடில் படிக்கலாம் என்றோ இல்லாட்டி இது எனக்கு விளங்குது இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறது அப்படி என்றோ அப்படி ஏதாவது இருக்குதா? கிளியராக தான் உங்களுடைய சார் சஜஷன்ஸ் இருந்தா நாங்கள் இந்த முறையில் படிக்கலாம், இதில் சரி மாற்றம் செய்யலாம். உங்களோட சஜஷன்ஸ் தான் கமெண்ட்லேயும் சொல்லலாம். இதில் எங்கே சரி படிச்சு ஒன்று போகும்போது யாருக்காவது போர் அடிச்சுதா? அப்படின்டா நாங்கள் செய்யறதுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று செய்கிறோமுண்டோ இல்லாட்டி நான் இதை வந்து செய்யணுமா அந்த மாதிரி ஒரு கேள்வி அந்த மாதிரி ஏதாவது உண்டாச்சுதா? சைத்தானுடைய புறத்தில் இருந்தோ சரி இல்லாட்டி அது மாதிரி ஏதாவது உண்டாச்சுதா? நீங்கள் அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். என்கேஜிங் ஆயிடுச்சு. ஸோ கேள்வி பதில் இந்த மாதிரி. ஸோ அதால் கொஞ்சம் கொஞ்சம் லேர்னிங்கும் நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தட் ஓகே தான். அல்ஹம்துலில்லாஹ். வேறு யாராவது சொல்லலாமா? ஏதாவது போர் அடிச்சுதுன்றா இந்த இடத்துல போர் அடிச்சுது இதை மாற்றிக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துல விளங்காமல் போச்சுது, அதை போல் ஏதாவது இருந்தால் இன்ஷால்லா சொல்லலாம். நாங்கள் ஒரு இன்ட்ராக்டிவாக தான் படிக்கிறோம். இப்போ யூடியூப்பில் படிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் பே பண்ணி படிக்கிறீங்க, அப்போ அவங்க வீடியோவாக பார்த்து படிக்கிறாங்க. இப்போ வீடியோவாக பார்த்து படிக்கிறத போலே படிக்கிறேன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே படிச்சிருந்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துக்கிறீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி கேள்வி கேட்டு படிக்கணும். இப்போ பெண்களுடைய சப்ஜெக்டில் அவங்களுக்கு நான் கொமெண்ட்னு சொல்லுவேன். அப்போ அவங்க கொமெண்ட்டில் சொல்லலாம். அது கொஞ்சம் சுணங்குறமாக இருந்தாலும் நான் கொமெண்ட் அடிக்கடி பார்ப்பேன். நான் இன்னொரு ஸ்க்ரீனும் வச்சுக்கிறேன். அந்த ஸ்க்ரீனில் தொடர்ந்து கொமெண்ட் தான் அந்த ஷோ ஆகிக்கொண்டிருக்கும். அப்போ கொமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு அடிக்கு விளங்கும். அதனால் நீங்கள் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நார்மலாக கொமெண்ட் பண்ணிங்கன்றாலே எனக்கு கொமெண்ட் விளங்கிடும். அதனால் ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ விளங்காமல் இருந்தாலோ நீங்கள் டைரெக்டாக கொமெண்ட் பண்ணலாம். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் டைரெக்டாக மைக் கவுண்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு டைம் முடிஞ்சுது. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா இன்றைய படித்ததில்? நாங்கள் மெயினாக படிக்க போகிறது வந்து இதுதான், இந்த மதீனா புக்கை தான் நாங்கள் மெயினாக படிக்க போகிறோம். உங்களுக்கு நான் டைம் டேபிளை காட்டிட்டிருக்கிறேன். நாங்கள் எப்படியான ஒரு டைம் டேபிளில் படிக்கிறோம் அப்படின்றது. இன்றைக்கு நாங்கள் படித்தது வந்து லெசன் 1 and 2. இன்ஷால்லா இந்த வியாழக்கிழமை லெசன் 3 படிப்போம். அப்புறம் லெசன் 4, லெசன் 5, லெசன் 6 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பில்ட் பண்ணிக்கொண்டு போவோம். அதுக்கப்புறம் 6ஆம் மாதம் 8ஆம் தேதி இன்ஷால்லா சர்ஃபை படிப்போம். சர்ஃப்ன்றது ஒரு சொல் இலக்கணம், மோஃபாலஜி. அப்போ அதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் அரபோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இன்னும் கூடும். அதுக்கு பிறகு லுகாவுடைய லெசன்ஸ் 11, 12, 13, 13 2வது பார்ட் 14 இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படிச்சுன்னு போவோம்.
இன்றைய கிளாஸ் அவ்வளவுதான். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு கேள்விக்கான நேரம் தான். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இன்னொன்று சொல்லேலுமா, நீங்கள் ஒருத்தர் சொன்னார் இந்த 2வது ஸ்க்ரீன் ஒன்றில் பார்க்குறேன்டாரு புக்கை. மற்றவங்க எப்படி இந்த கோர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லலுமா? மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹாஜித்ன்றவங்க சொல்லுங்க கொஞ்சம். நீங்கள் புக்கோட உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட் எப்படி பிரிண்ட் பண்ணி புக்கை வச்சு கொண்டு இருக்கிறீங்களா, இல்லாட்டி டைரெக்டாக வீடியோ மட்டும் பார்க்குறீங்களா, இல்லாட்டி சைட்டில் புக்கை ஒரு கொப்பி ஒன்று வச்சு சரி மார்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி எப்படி நீங்கள் இந்த கோர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். டைம் இருக்குதுன்னு கொஞ்சம். நான் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கேன். புக்கோடு இருக்கிறது இப்போ துருசு லுகத்துல் அரபியான்ற புக்கு ஸ்க்ரீன்ல. மாஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் அப்படி படிக்கிறீங்க அப்படித்தானே? அடுத்தது 1+ அதோட பேர் எப்படி? முகமது சலீம். பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். முகமது சலீம். மாஷா அல்லாஹ். அப்போ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க? பிரிண்ட் வச்சு பார்த்துட்டு. மாஷா அல்லாஹ். பிரிண்ட் எடுத்து வைக்கிறது தான் சிறந்த முறை. ஏண்டா எங்களுக்கு தேவையான அந்த இடத்துலையே புக்லேயே எங்களால் மார்க் பண்ணிக்கொள்ள இயலும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருப்பி பார்க்க வேண்டி வந்தால், இல்லாட்டி எங்களுக்கு அந்த ஒக்கேபுலரி அந்த சொல்லுக்கான அர்த்தம் தேட வேண்டி வந்தால், எங்களுக்கு லேசாக ஒரு ஃபிசிக்கலான புக் இருந்தால் நாங்கள் எழுதி வச்சுருந்தோம்னா திருப்பி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது லேசாகிடும். அடுத்தது யார் இருக்கிறாங்க? ஃபாத்திமான்றவங்க. அவங்க எப்படின்ற கொமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த கோர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்றது கொமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்குறீங்களா, இல்லாட்டி ஒரு புக்கை பிரிண்ட் எடுத்துக்கிறீங்களா, இல்லாட்டி செகண்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இல்லாட்டி சைடில் ஒரு புக் வச்சு அதில் நோட் எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி ஷார்ட்டாக டைப் பண்ணால் போதும். செகண்ட் ஸ்க்ரீன் வச்சு படிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். ஹைர். ஏதாவது இருந்தால் ஒரு கொப்பி ஒன்று சைடில் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்து ஏதாவது தேவை இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் அதில் மார்க் பண்ணி வச்சுக்கொண்டு கேட்கலாம். நீங்கள் படித்து அதாவது டெலிகிராம் குரூப் எதுக்கு இருக்குதுண்டா, இப்போ நாங்கள் ஒரு சென்ன அந்த எக்ஸசைஸை நீங்கள் எல்லோரும் செய்வீங்கன்னா, கிளாஸ் முடிஞ்ச பிறகு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு எல்லாம் அந்த லிங்க்கில் அனுப்புவேன். அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அது சம்மந்தமான ஒரு கன்வர்சேஷனை டெலிகிராமில் கிடைக்கிற டைமில் ஒரு சின்ன மெசேஜை போட்டு போங்க. நீங்கள் ஒரு கேள்வியாகவோ பதிலாகவோ ஒரு ஆரம்பமாகவோ ஒரு முடிவாகவோ ஒரு சின்ன வாய்ஸ் நோட்டோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட்டோ அப்படி நீங்கள் போட்டு போங்க. அப்போ ஒரு கன்வர்சேஷன் லாங்குவேஜை சுற்றி பில்ட் ஆகும். அதுதான் நாங்கள் படிக்க போகிற முறை. ஸோ நான் கிளாஸை முடிச்சுக்கொள்வோமா? மாஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அடுத்த கிளாஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே தானே? ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு.